ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்திய நாட்டின் தேசிய இனிப்பு வகை எது? ஏ லட்டு, பி ஜிலேபி, சி ரசகுல்லா, டி பாதுஷா. சரியான விடை ஜிலேபி. சர்வோதயா திட்டம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஏ ஜெயபிரகாஷ் நாராயண், பி மகாத்மா காந்தி, சி வினோபா பாவே, டி எம்என் ராய். சரியான விடை ஜெயபிரகாஷ் நாராயண். இவர்தான் சர்வோதய இயக்கத்தின் தந்தை என்றும் போற்றப்படுகிறார். ரேஷன் கடைகளில் வாங்கிய பொருட்களை அங்கேயே மக்கள் எடை போட்டு சரிபார்க்கும் திட்டம் எங்கு முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது? ஏ சென்னை, பி மதுரை, சி திருச்சி, டி நெல்லை. சரியான விடை நெல்லை. அந்த திட்டத்தின் பெயர் பொது தராசு திட்டம். இந்தியாவில் அல்மோரா கோடை வாசஸ்தலம் அமைந்துள்ள மாநிலம் எது? ஏ ஜம்மு காஷ்மீர், பி அருணாச்சல பிரதேசம், சி உத்தரகாண்ட், டி ராஜஸ்தான். சரியான விடை உத்தரகாண்ட். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு என்ன? ஏ 1950, பி 1956, சி 1990, டி 1995. சரியான விடை 1990ஆம் ஆண்டு. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுக்கு அவர் இறந்து பல வருடங்கள் கழித்துதான் இந்த பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. பின்வரும் கோள்களில் சூரியனை சுற்றி வர நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும் கோள் எது? ஏ யுரேனஸ், பி வியாழன், சி சனி, டி செவ்வாய். சரியான விடை யுரேனஸ். 5 பனி பொக்கிஷங்கள் என்று அறியப்படும் இந்திய மலைச்சிகரம் எது? ஏ ஆனைமுடி, பி கஞ்சன்ஜங்கா, சி குர்ஷிகார், டி இமயமலை. சரியான விடை கஞ்சன்ஜங்கா. கஞ்சன்ஜங்கா என்பதன் அர்த்தம் 5 பனி பொக்கிஷங்கள் என்பதாகும். எந்த காலப்பகுதி தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது? ஏ சங்ககாலம், பி பல்லவர் காலம், சி சோழர் காலம், டி 20ஆம் நூற்றாண்டு. சரியான விடை சங்ககாலம். தஞ்சாவூர் பொம்மை கீழே விழாமல் தொடர்ச்சியாக ஆடிக்கொண்டே இருக்க என்ன காரணம்? ஏ முடுக்க மையம், பி நிறை மையம், சி ஈர்ப்பு மையம், டி இவை அனைத்தும். சரியான விடை ஈர்ப்பு மையம். நிபுணர்கள் கூற்றுப்படி ஆண் மற்றும் பெண்ணின் கருவுறுதலை அதிகரிக்கும் நட்ஸ் வகை எது? ஏ வால்நட்ஸ், பி பூசணி விதை, சி சூரியகாந்தி விதை, டி பாதாம் பருப்பு. சரியான விடை இவை அனைத்தும். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்மளோட வாழ்க்கை முறை, உணவு முறை மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் உள்ளிட்ட பல காரணங்களால தான் கருவுறுதலே நடைபெறுது. கருத்தரிப்பு வாய்ப்புகளை அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம சில அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை, அதாவது நட்ஸ் மற்றும் விதைகளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த வகையில பார்த்தோம்னா பூசணி விதைகள் கருவுறுதலை அதிகரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அதற்கு காரணம் என்னன்னா பூசணி விதைகள்ல இருக்கக்கூடிய துத்தநாகம் தான். இது இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே அவசியமான கனிமமா செயல்படுது. இது மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்கவும் ஆண்களோட விந்தணு தரத்தை அதிகரிக்கவும் உதவுது. அடுத்ததா வால்நட்ஸ். இந்த வால்நட்ஸ்ல ஒமேகா 3 கொழுப்பு அதிகமா இருக்கிறனால இது ஆண்களோட விந்தணு ஆரோக்கியத்திற்கும் பெண்களோட இனப்பெருக்க அமைப்போட ஒட்டுமொத்த செயல்பாட்டிற்குமே மிகவும் துணை புரியறதா நிபுணர்கள் சொல்றாங்க. மூன்றாவது பாதாம். பாதாம்ல விட்டமின் இ மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறையவே இருக்குது. இது பெண்களோட கருமுட்டையும் ஆண்களோட விந்தணுக்கள இருக்கக்கூடிய டிஎன்ஏவை ஆக்சிஜனேற்ற சேதத்திலிருந்து பாதுகாக்கவும் கருவுறுதலை அதிகரிக்கவும் உதவுது. நான்காவது சூரியகாந்தி விதைகள். இந்த விதைகள்ல விட்டமின் இ சத்துக்கள் ரொம்பவே இருக்குது. இது ஆண்கள் மற்றும் பெண்களோட கருவுறுதலை மேம்படுத்த உதவுது. மேலும் இந்த விதைகள் இனப்பெருக்க ஆரோக்கியத்துல பங்கு வகிக்கக்கூடிய செலினியம் மற்றும் துத்தநாகம் போன்ற அத்தியாவசிய தாதுக்களை நமக்கு கொடுக்குது. இறுதியாக சியா விதைகள். இந்த விதைகளும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த ஊட்டச்சத்துக்களோட ஒரு சிறிய சக்தியாகும். இது இனப்பெருக்க உறுப்புகளுக்கு இரத்த ஊட்டத்தை மேம்படுத்துறது மட்டுமில்லாம கருவுறுதலையும் அதிகரிக்கிறதுல ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி.